அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 4:15 போல் எழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை அப்படியே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டே எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். அந்த சனிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்து தொட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணணுன்றதுனால சனிக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா வெளியிலெல்லாம் பெருக்கி விட்டுட்டு தான் போய் படுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. பூஜை கபோர்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலை செய்யும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக எந்த வேலையும் கிடையாது. இருந்தாலும் இந்த ரொட்டீன் இருக்கணுமே அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட் சில வேலைகள் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டே படுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய கமெண்ட்ஸில் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த கொஷின்ஸ் பற்றியும் அதே போல் 48 நாள் விரதத்தை தொடங்கின இந்த நாளை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 6 நாளாக என்னோடய பூஜை வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். தினந்தோறும் வீட்டில் காலையில் டைமில் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்திங்கன்னா பூஜை வேலையாக தான் இருக்குது. அப்போது வீடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மனநிறைவான ஒரு நாளாக இருக்குது. இதே போல் தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அந்த டைம் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஒரு 7 நாள் 5 நாள் அந்த மாதிரி செஞ்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது ஒரு தடங்கள் வரும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வரும், இல்லை சோம்பேறித்தனமாயிடும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தினால என்ன பண்ணுவேன்னா விட்டுருவேன். அதுக்கப்புறமா திருப்பியும் தொடருது. ஆனால் இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது மட்டும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தான் நான் முன்ன 2 வாட்டி பண்ணேன். 48 நாள் விரதமும் முழுசாக முடித்தேன். அதனால் இந்த 48 நாள் மட்டும் எனக்கு எப்போவுமே தடங்கள் ஆகிறதில்லை. இந்த வாட்டியும் கண்டிப்பாக எந்த தடங்களும் இல்லாமல் முழுசாக 48 நாளும் முடிப்பேன் அப்படின்ட்டு முழுசாக நம்புகிறேன். இப்போது நான் முடிச்சிருக்க இந்த 6 நாள் பூஜையும் பார்த்திங்கன்னா தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சதும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டை முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா பெருக்கி விட்டுறேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் தொடச்சி விட்டுறேன். தொடச்சி விட்டுட்டு பூஜை அறையில் நம்ம போடக்கூடிய வாசனையான சாம்பிராணியோடைய வாசம் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பரவி இருக்குது. காலையில் எழும்போதே அப்படியே ஒரு சூழ்நிலையே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மன நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும். இது நான் இந்த 6 நாளில் உணர்ந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை பற்றி பேசிகிட்ருக்கேன். அது மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். மைண்டை காலையிலேயே அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. தீபம் ஏற்றுறதுன்றது வீட்டில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லுவேன். அதுவும் காமாட்சி அம்மா விளக்கோடு சேர்த்து ஒரு 2 அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சோன்னாவே அவ்வளோ ஒரு வீடு ஒளியோடு சேர்த்து நம்ம மனசுலேயும் ஒரு சந்தோஷம் வருது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 6 நாள் என்னுடைய அனுபவம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட இதை சொல்ல வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குது. அப்போது தினந்தோறுமே நம்ம இப்படியே இருந்தோம்னா வீட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றம் வரதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். ஏன்னா நான் 48 நாள் விரதம் 2 வாட்டி இருந்தப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும், ப்ரெஷர் இல்லாத மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே சேஞ்சஸ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் தினமுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றம் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும் இல்லைங்களா? இது இப்போது அன்றைக்கி நேற்று நைட்டு நான் படுத்துட்டு இருக்கும்போது யோசித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தினமும் நம்ம காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்கிறோம், பூஜை தான் பண்ணுறோம், சாமியை தான் கும்பிடுறோம். சாமியை கும்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது, நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும். அந்த பூஜையை பண்ணி அந்த 1 மணி நேரம் அந்த பூஜை போர்டு திறந்து வச்சுருக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த ஹாலை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையை பார்த்துட்டே போவேன், பூஜை அறையை பார்த்துட்டே வருவேன். அதில் எரிஞ்சிட்ருக்கக்கூடிய தீபத்தை பார்த்துட்டே போவேன், பார்த்துட்டே வருவேன். இது நான் மட்டும்தான் செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா இல்லை. என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை போகும்போது வரும்போது எல்லாருமே அவங்களையும் அறியாமல் அதை பார்த்துட்டே தான் போவாங்க, பார்த்துட்டே தான் வருவாங்க. அப்போது அந்த தீப ஒளியும் சரி, அதே போல் முருகப்பெருமானுடைய முகமும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். நான் பண்ண முருகருடைய அலங்காரத்தை ரசிப்பேன். ஆனால் இவங்கெல்லாம் எதை ரசிக்குவாங்க, இல்லை சும்மா பார்க்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது நம்மளை வச்சு ஓட்டுவாங்களேன்ற பயத்தை நான் அந்த கொஷின்லாம் கேட்க மாட்டேன் அவங்கள. ஆனால் நான் அவங்கள நோட் பண்ணுவேன், அவ்வளோதான். இது வரைக்கும் யாருமே முருகரை நீ ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிற அப்படிலாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க, சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை. அது அவங்களுடைய வேலைனாலேயோ இல்லை பசங்க ஓட்டத்தினாலேயோ அவங்க அப்படியே போயிடுவாங்க. நானும் இதை பற்றிலாம் கேட்கவும் மாட்டேன்.
சரி அப்படியே போவோம். ஆனால் எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க. என்னோடய மாமியார், ஹஸ்பண்டு, பசங்க எல்லாருமே அந்த பூஜை அறையை பார்த்துட்டு போவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. அதை நானுமே நோட் பண்ணுவேன். அப்போது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரி அவங்க எதுக்காக வேணால் பார்க்கட்டுமே, ஆனால் அந்த தீபத்தை பார்க்குறாங்க, முருகருடைய முகத்தை பார்க்குறாங்க, அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து தீபம் குளிர்ற நேரத்துக்கு நானாவே குளிர வச்சுட்டு பூஜை அறையை சாத்தி விட்டுடுவோம். முடிஞ்சது. அப்போது அந்த தீப ஒளியை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம், முருகப்பெருமானை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ தினந்தோறும் காலையிலே எந்திரிச்சதும் இந்த விஷயம் செஞ்சோன்னா மனநிறைவு நமக்கு நிறையவே கிடைக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அதை ரசிக்கிறாங்க, அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்கும். அதை வந்து ஏன் இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை போல் நிறைய பேர் வந்து இப்போது 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது எப்போவுமே தொடர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்த விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பேசினேன் நான். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இப்போது என்னோட சேர்ந்து 48 நாள் விரதம் வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து தொடங்கியிருக்கிறதா சொன்னாங்க, அடுத்த நாள் ஒரு சில சிஸ்டர் தொடங்கியிருக்கிறதா சொன்னாங்க, இப்போ பங்குனி உத்தரத்தில் ஒரு சிலர் தொடங்குறதா சொல்லியிருக்கீங்க. இதுக்கு அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வரத்துக்கு ஒரு 5-6 நாள் ஆகும். அதனால் அவங்கள நான் கேட்கல. என்னோட ஸ்டார்ட் பண்ணவங்க, இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு சிஸ்டர் வந்து தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து கிருத்திகை அன்னைக்கு வந்து பூஜையை வந்து அதாவது விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து அந்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை வேலையை முடிச்சுட்டு உங்களுடைய மைண்ட் செட்டெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் அன்றாடம் கட்டாயமான விஷயங்களாக சில விஷயங்களை நம்ம செஞ்சிட்டே தான் வருவோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, விளக்கு ஏற்றுறதுன்றதையும் நம்மளுடைய கட்டாயமான ஒரு விஷயமாக பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 21 நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்குள்ளே வர ஒரு சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 21 டேஸ் முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது. தொடர்ந்து ஒரு 6 நாள்லேயே உங்களுக்கான ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தாண்டி மற்ற நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும். நம்மளால் ஏற்ற முடியாத சூழ்நிலை, இப்போ என்னால் முடியலன்னும் போது என் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம அந்த விளக்கு ஏற்றலாம். அப்படி நம்ம வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றுறதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம விடாமல் செய்யணும். அப்படின்ற நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்து முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சேஞ்சஸை நாம் ஃபீல் பண்ணுவோம். இதை ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தினமும் நம்ம ஒரு 5 விஷயத்தை கட்டாயம் செய்யணும். அதாவது சந்தனம் வச்சு, பூ வச்சு, தண்ணி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். இந்த 5 விஷயத்தை கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து நம்ம செய்யணும். அர்ச்சனை செய்ய தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை பாடுங்க, திருப்புகழ் பாடுங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க. உங்களுக்கு என்ன பாடல் தெரியுமோ அந்த ஒரு பாடலை வந்து அந்த தெய்வத்தை முன்னாடி பாடி அவங்களுக்கான ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீடும் வந்து கோயில் போல் இருக்கும். நிறைய நெகட்டிவான எனர்ஜிங்கள்லாம் வெளியில் போய் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு வரும். எந்த வீட்டிலலாம் வந்து திருப்புகழ் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு திருப்புகழ் பாட தெரியலனாலும் இப்போ யூடியூப்பில் மொபைலில் போட்டு வச்சு கேளுங்க. அது வந்து வீட்டில் ஒழிச்சிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். திருப்புகழுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர். ஏன் திருப்புகழ் வந்து இவ்வளோ பவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான் எழுத சொல்லி அவரே வந்து அருணகிரிநாதருக்குள்ளே இருந்து எழுதின ஒரு பாடல் அப்படின்றதுனால அந்த திருப்புகழுக்கு வந்து அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அந்த திருப்புகழ் வந்து தினம் தினம் நம்ம காதுகளில் கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கே அந்த பாட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து திருப்புகழுடைய பெருமை வந்து ரொம்ப அதிகமானது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது திருப்புகழை போட்டு வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை போட்டு வச்சுட்டு நம்ம பூஜைகளை செய்யலாம். மற்றபடி பாட தெரியணுன்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவசியமே கிடையாது. ஏன்னா மொபைலில் தட்டினீங்கன்னா எல்லா பாட்டுமே வந்து நமக்கு வந்துடும். அதனால் அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நாளடைவில் நீங்களே பாட ஆரம்பிச்சிருவீங்க. தெரியாத திருப்புகழ் கூட தினம் தினம் கேட்க நமக்கு அந்த திருப்புகழ் வந்து பாட தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். அப்படி இப்போ திருப்புகழை நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயுமே வந்து மாற்றம் வரும். ஏன்னா இது சில விஷயங்கள் தொடர்ந்து என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிறதொட்டு நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், பெண்களுக்கான முக்கியமான கடமைகளில் இந்த விஷயத்தை வந்து நான் உண்மையிலே சொல்லுவேன். ஒரு வீட்டை வந்து
ரொம்ப அழகாக மாற்றி அந்த பூஜை அறையை வந்து ஒரு தெய்வீகமாக வச்சுக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணுடைய கட்டாயமான ஒரு கடமை. அப்படி நம்ம வீடு இருந்துச்சுனாவே நம்ம வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடவோ புத்துணர்ச்சியோடவோ நம்ம வீட்டையோ சரி வீட்டு சூழலையோ சரி ரொம்ப வந்து நல்லா வச்சுக்கலாம். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கும் ஒரு கட்டாயமான விஷயம்னு சொல்லுவேன். நம்மளோட சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே வீடே பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு திருவிழா மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வாசலெல்லாம் வந்து செம்மண்ணெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இன்றைக்குமே வந்து எங்கள் ஊர் வந்து கிராமம் அப்படின்றதுனால இப்போ நான் இருக்கிற ஊரில் இப்போவுமே வந்து கிராம பகுதிகளில் வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னா நல்ல சாணியை போட்டு மொழுகிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு செம்மண்ணை நல்லா தண்ணியில் கரைச்சி அழகாக அதை வந்து படிக்கட்டுக்கெல்லாம் தடவி இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த மாதிரியான வழக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதிகாலையிலேயே அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அழகாக தீபம் எரிஞ்சிட்ருக்கும். காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி வச்சுட்டு அழகாக 2 விளக்கு மாடத்தில் விளக்கு ஏற்றி வச்சு இல்லை கீழே நிலைவாசல் கிட்ட விளக்கேற்றி வைப்பாங்க. பாவை விளக்கு வச்சு ஏற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாவை விளக்கை வச்சு ஏற்றுங்க, ஆனால் பாவை விளக்குலேயே ஏற்றிடாதீங்க. பாவை விளக்கில் ஒரு அகல் விளக்கை வச்சு ஏற்றுங்க. அகல் விளக்கு வீட்டில் எரியறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. எத்தனை எப்பேற்பட்ட விளக்கு வேணாலும் நம்ம வச்சு ஏற்றலாம், ஆனால் ஒரு அகல் விளக்காவது நம்ம வீட்டில் எரியணும்னு சொல்லுவாங்க. எதனால் அகல் விளக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு வந்து பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட விளக்கு. எல்லாருக்குமே இது தெரியும். அகல் விளக்கு செய்யறதுக்கு மண்ணும் தண்ணியும் தேவை. இந்த 2 விஷயம் வந்துருச்சு. நெருப்பு நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம். அந்த தீபம் எரியறதுக்கு காற்று கட்டாயம் தேவை. தீபம் ஆகாயத்தை நோக்கி தான் எரியுது. இந்த 5 விஷயங்களும் பஞ்சபூதங்கள். அதனால தான் தீபம் வந்து அதாவது அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் ஒரே ஒரு அகல் விளக்கையாவது நம்ம ஏற்றணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நான் பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட அகல் விளக்கு ஏற்றுவேன். அதே போல் பூஜை கபோர்டில் வந்து பாவை விளக்கில் 2 அகல் விளக்கு வச்சு ஏற்றுவேன். அதுபோல் நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 அகல் விளக்கு வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன். இது வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. எந்த விளக்கு வேணால் வச்சுக்கோங்க. வெள்ளி விளக்கு வச்சுக்கோங்க, பித்தளை விளக்கு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கூடவே வந்து ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றுறதுன்றது கண்டிப்பாக ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் துளசி மாடம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த துளசி மாடத்துக்கிட்டையாவது வந்து அகல் விளக்கை வச்சு ஏற்றிக்கோங்க. ஏன்னா பஞ்சபூதங்களும் நிறைஞ்ச அந்த அகல் விளக்கை ஏற்றுறது அப்படின்றது வீட்டுக்கு ரொம்பவே சுபிக்ஷமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது ஒரு ஸ்லோகனை சொல்லிகிட்டே ஏற்றணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வீட்டில் என்ன ஸ்லோகன் சொல்லி ஏற்றுறனோ அதையும் நான் இதில் வந்து சொல்கிறேன். இல்லக விளக்கது இருள் கெடுக்கும், சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லியும் தீபம் ஏற்றலாம். இதுபோல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரியுதோ அதை சொல்லி தீபம் ஏற்றுங்க. இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா முருகப்பெருமான மனசில் சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி ஏற்றுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி தீபம் ஏற்றுங்க. இது போல் அன்றாடம் நம்ம வீட்டில் வழிபாடுங்க செய்கிறது அப்படின்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க. அடுத்ததாக ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு எதிர்க்க வந்து வேப்ப மரம் இருக்கிறதாவும் அந்த வேப்ப மரத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்ருக்கிறதாகவும் சொன்னாங்க. அந்த மரத்தில் வந்து ஆந்தை உட்காருது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நான் என்னோடய கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஆந்தை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பறவை தான். அதை வந்து நம்ம சில விஷயங்களால் வந்து அதை நம்ம பார்த்து பயப்படுறோம். ஏன்னா அதோட பார்வை வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் வந்து அது நைட் டைமில் மட்டும்தான் வந்து வேட்டையாடவே வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா அது அமைதியாக இருக்கிற டைம் மட்டும்தான் அது வந்து வெளியில் வந்து அதுக்கான இரையை தேடும். அதனால தான் அது என்ன பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து அது வெளியில் வரும். அப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து அமைதியாக இருக்கிற நேரம் இரவு டைமில் வந்து அது வெளியில் வர்றது, அதே போல் அதோட பார்வை, அதோடைய சத்தம் இதாலெல்லாம் மட்டும்தான் வந்து மக்கள் அதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நெகட்டிவான ஒரு பறவையாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்களே கண்டி, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண பறவை தான். இதே வந்து என்னென்னாக்கா அது வந்து வாழ்வாதாரத்துக்காக அது பல இடங்களுக்கு போகவும் வரும். அதனால் அதையும் இந்த நெகட்டிவான விஷயங்களையும் சேர்த்து நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு தேவையில்லாத சிந்தனையாயிடும். அதனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து மன திருப்தி இல்லாததுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி அது வந்து ஒரு சாதாரண பறவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது. அது வந்து ஒரு
பயமாக இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த பறவை வந்து என்னுடைய குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடத்துக்கு அது வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து உங்களுக்கான நம்பிக்கைக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதோடைய வாழ்வாதாரத்துக்காக அது வந்து உட்காருது. அதனால் அதை நீங்கள் பெருசா யோசிக்காதீங்க. இவ்வளோ தான் சொல்லுவேன். நம்மளுடைய பார்வைகளில் தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் அது வந்து ஒரு தீய சக்தியாக பார்த்துட்டாங்க. நைட் டைமில் அது வந்து வேட்டையாட வரதும் சரி, அதே போல் அதோடைய பார்வை இதெல்லாம் தான் அதுக்குடைய நெகட்டிவான திங்கிங் ஆகிடுச்சு. இதே பல இடங்களில் பாருங்கள், ஆந்தையை வந்து ஒரு நல்ல சிம்பிளாகவும் வச்சுருப்பாங்க. வீடுகளில், ஹாலில், ஏன் இப்போது அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஆந்தையுடைய சிலைலாம் வந்துருச்சு. ஆந்தையுடைய சிலையை இப்போ வீட்டுக்குள்ளவே வச்சுக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம அதை யோசிக்கிற விதம் தானே கண்டி, மற்றபடி அது ஒன்றுமே கிடையாது. அது ஒரு சாதாரண விஷயம். பயப்படவே வேண்டாம் நீங்கள். அந்த மரம் வந்து அதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி அதை நினைக்கலாம். அந்த மரம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால கூட அது வந்து உட்காரலாம். அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். என்னோடய கண்ணோட்டத்து பிரகாரம் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம முருகருடைய அலங்காரத்தை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருக்கார் இன்றைக்கி அப்படின்றத பற்றி. அதுக்கப்புறமா தேவி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி வேல் வச்சுட்டேன். வேல் வந்து இந்த சிலையோடு வந்தது தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் அந்த 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு வந்து பூஜை கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்போ முருகர் சிலையை தூக்கும்போது அந்த வேல் வந்து தனியாக விழுந்துடும். எப்போ நம்ம சிலையை எடுக்கும்போது அதை பிடிச்சிட்டே எடுக்கணும். அப்படி நம்ம விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வேல் வந்து தனியாக விழுந்துடும். அப்படி அன்றைக்கி விழுந்துச்சு. அதை எடுத்து நான் ஒரு தட்டில் வச்சுட்டேன். அந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா, அதான் மெலிசாக சின்னதாக இருக்கிறத தொட்டு அது தட்டில் இருந்துச்சு. நான் அதை கவனிக்காமே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பூஜை கபோர்டில் இருந்த பழைய பூ எல்லாத்தையும் எடுத்து அந்த தட்டிலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து செடிகளில், நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சள் பூச்செடி, அந்த செடியில் வந்து கொட்டிட்டு நான் பாட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடு ஃபுல்லாக தேடுறேன். பூஜை சாமானெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைப்பணும் அந்த இடத்தெல்லாம் தேடுறேன். பூஜை ட்ராயரில் தேடுறேன். வேல் கிடைக்கவே இல்லை. இந்த 4-5 நாளாக பார்த்திங்கன்னா வேல் இல்லாதையே தான் பூஜையே பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வந்து தேடிகிட்டே இருக்கும்போது யோசித்தேன், நம்ம அன்றைக்கி என்ன பண்ணோம், எங்கே எடுத்து வச்சோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் அந்த பூத்தட்டில் வச்சதும் அந்த மேலேயே பூ போட்டது அது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் போயிட்டு அந்த செடியை நோண்டி பார்த்தோன்னா அந்த பூங்களுக்கு அடியில் வந்து வேல் இருந்துச்சு. அப்புறமா வேலை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி விபூதி எல்லாம் தடவி 6வது நாள் பூஜையிலேருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 5வது நாளாக 6வது நாளாக கவனம் இல்லை, 5வது நாளே வச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். 5வது நாள் பூஜையிலே வந்து வேலை வச்சுட்டேன். அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவிலே நினச்சேன். அந்த பங்குனி உத்திரத்தை பற்றி சொன்னதுனால இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ வேலோடு நம்ம முருகர் எப்படி இருக்கார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி 6வது நாளுடைய பூஜையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனநிறைவோடு நான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக என்னோடய இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஐபி பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலுடைய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.